வெல்கம் டு அனிலா ஸ்வீட் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இது வின்டர் சீசனில் குழந்தைங்களுக்குலாம் நல்லா நம்மளுக்கு வந்து சளி பிடிக்குது, காஃப் இருக்கு. ஸோ அதுக்காக வந்து ஒரு கஷாயம் வைக்க போறோம். ரொம்ப சிம்பிள் தான் இது. நீங்க வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் வீட்டில். நான் இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 2.5 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். எந்த டம்ளர்னு உங்களுக்கு காட்டுறேன் நான். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர் தான், இந்த டம்ளரில் தான் வந்து நான் வந்து 2.5 டம்ளர் தண்ணி எடுத்து இதில் இது பண்ணியிருக்கேன். இதை நல்லா சூடு ஆகட்டும், நல்லா பாயிலிங் ஸ்டேஜுக்கு வரட்டும். வந்த அப்புறமா நான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 லவங்கம், ஒரு பட்டை நான் வந்து பாதி பாதியாக உடச்சி வச்சுருக்கேன். அது இல்லாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, துளசியும் கற்பூரவள்ளியும் நான் எடுத்துகிட்டு வந்து செடியிலேருந்து பறிச்சுட்டு வந்து நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை அலசி நம்ம அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துப்போம். இவ்வளோதான். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்து கஷாயமாக பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இப்போ தண்ணி பாயில் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த நம்ம எடுத்து வச்சிருக்க துளசியும் கற்பூரவள்ளியும் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வெத்தலை கிடைச்சாலும் வெத்தலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஸோ அப்போதான் அதோட எசன்ஸ், அந்த ஜூஸ் உள்ளே இறங்கும் எல்லாத்தோடதையும். அப்போதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது நல்லா கொதிச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இது கூட நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்து தேன் கலந்தா கொடுக்க போகிறேன். ஸோ நான் இன்னைக்கு வெல்லம் சேர்த்துக்கல. வேணும்னா வெல்லம் என்ன பனங்கற்கண்டு இது ரெண்டுத்துலையும் ஏதாவது ஒன்று சேர்த்து கூட கொடுத்துக்கலாம். நான் அதை ஆற வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி ஆற வச்சுட்டு தேனோட சேர்த்து கலந்து தான் கொடுக்க போகிறேன் குழந்தைங்களுக்கு. இது நல்லா கொதிக்கட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கஷாயம் ரெடி ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கஷாயம் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து தேன் 1 டீஸ்பூன் ஊற்றி, இது ஃபுல்லாக கொடுக்க தேவையில்ல. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வயசு குழந்தைக்கு மேலே குழந்தை இருந்ததுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அது மட்டும் நீங்கள் ஊற்றினா போதும் தேனில் கலந்து. அதுக்கு மேலே பெரிய குழந்தைங்கன்னா இப்போ வந்து 8-7 வயசு அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் இருந்ததுன்னா நீங்கள் இதில் 1/4 கிளாஸ், அது வந்து ஒரு 10 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் தேனில் கலந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வாங்க. கோல்டு, காஃப், சளி, இரும்பல், ஈவன் வந்து ஜுரத்துக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக இதை கொடுத்து பாருங்கள், ஓரளவுக்கு ரிலீஃப் வரும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து கொடுத்து பாருங்கள், ட்ரை பண்ணுங்க. பண்ணிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் வரும். நன்றி.